வணக்கம் அன்பு உள்ளங்களே. இந்த காணொளி மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம பேச இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நெகிழி பை என்று சொல்லப்படக்கூடிய பிளாஸ்டிக் பைகளுக்கான தடை உத்தரவு. இந்த தடை உத்தரவு இந்த வருடம், அதாவது 2019 வருடம் ஜனவரி 1ஆம் தேதி சட்டமாக தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டிற்காக. இது சட்டமா கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாத காலம் ஆகிவிட்ட நிலையில் இப்ப எதுக்கு அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மனிதனுடைய வாழ்வாதாரத்தோட சமூகத்தோட பின்னி பிணைந்துவிட்ட ஒரு விஷயத்தை, அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், சமூகத்திலிருந்து முழுவதுமாக நீக்கணும் அல்லது அகற்ற வேண்டும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தனி மனித உளவியல் ரீதியிலும் சரி, நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளின் அடிப்படையிலும் அது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் தான். ஆனா தொலைநோக்கு பார்வையில அதனால கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களை கருத்தில் கொண்டு இப்ப அதை நம்ம முன்னெடுத்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு உண்மையிலே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். மக்களும் இப்போ ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னது காரணம், இப்பதான் ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களா, முதல்ல இல்லையா அப்படின்னு பார்த்தா அது உண்மையிலே சொல்லப்போனா உண்மை அதுதான். சட்டமாகவோ ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இப்ப நாம அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சிலர் அதை சட்டம் அப்படிங்கிற எல்லையை தாண்டி இயல்பாவே அதெல்லாம் அவங்க ஒரு சிலர் சுற்றுப்புற சூழலுக்காக பங்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் தான். இதை எதுக்காக நான் இதை முன்னெடுத்து இப்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த சட்டம் அமலுக்கு மிகச்சரியாக 2 வார காலம் ஆன நிலையில, அதாவது ஜனவரி மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதிகள்ல என்னுடைய நண்பர் நடத்தி கொண்டிருந்த மின்னல் மீடியா அப்படிங்கிற வெப் சேனல் சார்பாக நேரடியாக மக்களிடம் களம் கண்டோம். அவர்களிடம் நாம பேட்டி எடுத்தோம். அதாவது சாலையோர வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகளிடம் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுடைய மனதின் எதிரொலி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கிட்ட நேரடியாக சென்று பேசணும். ஒரு சிலர் கொந்தளிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா, மக்கள் வைத்த கருத்துக்கள், மதிப்புமிக்க கருத்துக்கள் இதுதான். என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் பைகளுக்கு ஏன் தடை, அதுக்கு மட்டும் ஏன் இப்போ தடை அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள், கொசுக்களே இல்லாத ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கலாம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்குது, அதற்கு எதிரான சட்டங்களை பலப்படுத்தலாம், மதுவே இல்லாத, மதுக்கடைகளே இல்லாத ஆகச்சிறந்த சமூகத்தை உருவாக்கலாம். இப்படி எல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கும்போது ஏன் பிளாஸ்டிக் பைகளுக்கு மட்டும் தடை அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் என்னோட தனிப்பட்ட முறையிலான கருத்து என்னன்னா, சமூகத்துல சீர்தூக்கி பார்த்து சீரமைக்க வேண்டிய, புனரமைக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. அதுல இதுவும் ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இதையெல்லாம் செய்யணும்னா அதுக்கு ஒரு முன்னெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அதற்கான முதல் படிக்கட்டா தான் இதை நான் பார்க்கிறேன். சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்களும் பலரும் தெரிவிச்ச விஷயம் அதுதான். இதுல என்ன நமக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, இதை தாண்டி இன்னொரு கருத்துக்களையும் அவங்க சொன்னாங்க. அது உண்மையிலே அந்த கருத்தாளம் மிக்கதா இருந்தது, நல்ல மதிப்பு மிக்கதா வருது. என்ன அப்படின்னா, மனிதனுடைய வாழ்வாதாரத்தோட பின்னி பிணைந்து விட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அதை நாம நீக்கணும், சமூகத்திலிருந்து நீக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான மாற்று வழி சிந்தனையை, மாற்று வழி ஏற்பாடு சமூகத்துல அரசும், அரசு சார்ந்த நிறுவனங்களும் அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சமூகத்துல புழக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நீக்கினா ஒரு பெரிய வேதனையும் வழியும் இருந்திருக்காது மக்கள் மத்தியில அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரியான ஒரு விஷயம் தான். இது நமக்கு கிடைச்ச ஒரு பாடம், நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு பாடம். ஆனா இப்ப காலம் கடந்துருச்சு. காலம் கடந்த நிலையில கூட மக்கள் இப்ப அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை உண்மையான நிலையை புரிய ஆரம்பிச்சு அவங்களே தன்னுடைய கைகளில் துணிப்பைகளை எடுத்துக்கொண்டு போறாங்க. தேவையில்லாம வணிகர்கள்கிட்ட வாக்குவாதம் இல்லாம ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கிறது மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமா எடுத்திருக்கு. குறைந்தபட்சம் இப்போவாது சட்டமா அதை கையில் எடுத்திருக்கோமே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. சுற்றுப்புற சூழல் பாதிப்பு அப்படிங்கிற அடிப்படையில இதை பார்க்கும்போது, அந்த கோணத்தில் இதை பார்க்கும்போது பிளாஸ்டிக் பை தடை மட்டும் அல்லாம சில கருத்துக்களையும் கூடுதலா அவங்க முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, நீர்நிலைகள் மாசுபடுதல், காற்று மாசுபடுதல் அப்படிங்கிற கோணத்துல அதை நான் இன்னும் பாக்குறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய விஷயங்கள், பொறுப்புணர்வோட தனி மனிதர்களா ஒரு குழுவா செயல்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அவங்க நினைச்சது என்ன அப்படின்னா, சுத்தமான ஒரு குடிநீரை காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு மோசமான சூழ்நிலை சமூகம் சென்று விடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அது இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாருக்குமே தெரியும், அது கண்கூடான ஒரு விஷயம் தான். இப்ப நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சுவாசிக்கிற சுத்தமான ஆக்சிஜன், அதாவது பிராணவாயுவை காசு கொடுத்து சுவாசிக்க வேண்டிய ஒரு மோசமான நிலையை அடுத்த தலைமுறைக்கு நம்ம தள்ளிடக்கூடாது அப்படின்னு நம்ம கவலை தோய்ந்த முகத்தோட, பதற்றத்தோட நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது கண்டிப்பா நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் இருந்துட்டு இருக்கு. ஏன் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் அப்படின்னா, இந்திய தலைநகரம் தில்லியில ஆக்சிஜன் பிரீத்திங் சேம்பர்ஸ், அதாவது பிராணவாயு, சுத்தமான பிராணவாயுவை சுவாசிப்பதற்கான மையங்களை திறந்து வச்சிட்டு இருக்காங்க.
இது ஒன்றும் தொழில்நுட்ப ரீதியா அறிவியல் ரீதியா முன்னேற்றமா அதை நான் கண்டிப்பா பார்க்கல. ஏன் அப்படின்னா நம்ம பொறுப்புணர்வு இல்லாம சுகாதாரத்தை மனசுல வச்சுக்காம சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு மனதில் வைத்துக் கொள்ளாம நாம் நடந்துகிட்டதோட விளைவோட பலன் தான் இது, மோசமான பலன் தான் அப்படின்னு இதை நான் பார்க்கறேன். இன்னும் கொஞ்ச காலகட்டத்தில் சிகிச்சைக்காக ஒரு மருத்துவர்கிட்ட அடுத்த தலைமுறையினர் போகும்போது அவர் மாத்திரைகளை எல்லாம் எழுதி கொடுத்துட்டு பிரிஸ்கிரிப்ஷன்ல கடைசியா 1 மணி நேரம் சுத்தமான ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு இந்த மையத்திலிருந்து வாங்க அப்படின்னு அவர் சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்குல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாம அடுத்த தலைமுறையை கொண்டு போய் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதைப்பு என் மனசுல மட்டும் இல்ல, சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் வெகுஜன மக்களுடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்த நான் சொன்னா இது முழுமையடையும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த பூமி, இந்த பூலோகம் இது நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை. இந்த தலைமுறை மட்டும் பயன்படுத்தி விட்டு நச்சாக்கி விட்டு மாசுபடுத்தி விட்டு சென்று விடுவதற்கு இது அடுத்த தலைமுறைக்கும் முடிந்த அளவுக்கு மாசு மறுவில்லாத நல்ல சுகாதாரமான ஆரோக்கியமான ஒரு பூமியை அவர்களிடம் ஒப்படைத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கிறது. சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.